ஊடகவியலாளர் நண்பர்களுக்கு இந்த இடத்திலே நன்றியை கூறிக்கொண்டு, ஜனாதிபதி தேர்தலிலே சஜித் பிரேமதாசவுடைய வெற்றி இன்று 4 திசைகளுக்கும் செல்லுகின்ற பொழுது எங்களுக்கு தென்படுகின்றது. சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், இஸ்லாமிய மக்கள், கத்தோலிக்க மக்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே ஒரு நேர்மையான தலைவரை, ஒரு நல்ல ஆட்சியை, எல்லா இனத்தவர்களும் மதத்தவர்களும் ஒற்றுமையாக வாழுகின்ற ஒரு நல்ல ஆட்சி சஜித் பிரேமதாஸ் அவர்களால் மாத்திரம்தான் தர முடியும் என்பதை உணர்ந்து மக்கள் செயல்படுகிறார்கள். வடக்கு கிழக்கிலே, மலையகத்திலே, தென்பகுதியிலே, அதே போல் ஏனைய பகுதிகளிலெல்லாம் இன்று சஜித் பிரேமதாசாவுடைய வெற்றிக்காக இரவு பகலாக மக்கள் உழைத்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வெற்றிக்காக உழைப்பவர்கள் யார் என்று நீங்கள் பார்த்தால், இந்த நாட்டிலே மிக மோசமான பொருளாதாரத்தை கொண்டு வந்து விவசாயிகளை துன்பத்திலே ஆழ்த்தி, முஸ்லீம்களுடைய ஜனாசாக்களை எரித்து அவர்களை வேதனைக்குள்ளாக்கி, அதே போல் இந்த நாட்டிலே ஒரு இனம், ஒரு மதத்தால் மாத்திரம்தான் நான் ஜனாதிபதி ஆனேன் என்று பெருமையாக மார்பு தட்டி கதைத்த கோட்டாபே ராஜபக்சவுக்கு பக்கபலமாக இருந்து செய்யக்கூடிய அத்தனை ஊழலையும், செய்யக்கூடிய அத்தனை அநியாயங்களையும் அவரோடு சேர்ந்து செய்து மக்களை ஒரு போலிங் யுகத்துக்கு, மக்களை சீரழியக்கூடிய ஒரு துன்பமான நிலைக்கு கொண்டு வந்த கூட்டம் இன்று ரணில் விக்ரமசிங்கவோடு சேர்ந்திருக்கிறார். அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவோடு சேர்ந்தது ரணில் விக்ரமசிங்கை வெல்ல வைப்பதற்காக என்ன நோக்கம் என்றால், தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தாங்கள் செய்த களவுகளை தப்பித்துக் கொள்வதற்காக, தாங்கள் செய்த அநியாயத்திலிருந்து தாங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக. ஒரு காலம் இருந்தது அவர்களுடைய ஊர்களுக்கு போக முடியாத நிலைமை. எனவே தான் ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு சேர்ந்து தன்னை பாதுகாத்து கொள்ளுகின்ற, தான் செய்த தவறுகளிலிருந்து தன்னை காத்து கொள்ளுகின்ற வேலைக்காக அவர்கள் தென்படுகிறார்கள். அதே போல் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆதரவாளர்கள் சின்ன சில்லறைகளை, அதாவது பிரதேச சபை உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், முன்னாள் உறுப்பினர்களாக இருந்தவர்களை விலைக்கு வாங்குகின்ற ஒரு கேவலமான படலத்தையும் செய்கிறார்கள். இதிலிருந்து விளங்குகிறது தங்களால் வெல்ல முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறார். அதுபோல் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய பேச்சுக்களிலிருந்து தெரிகிறது, சஜித் பிரேமதாசாவை விட ரணில் விக்ரமசிங்க வெல்ல வேண்டும் என்று முயற்சிக்கிறார். சஜித் பிரேமதாசாவை விட அனுரகுமார திசாநாயக்க வெல்ல வேண்டும் என்று அவர் முயற்சிக்கிறார். ஏன்? அவருடைய பேச்சுக்களிலிருந்து தென்படுவதை பார்க்கின்ற பொழுது அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெறுவாராக இருந்தால் 2-3 மாதத்திலே மீண்டும் கோட்டாவுடைய நிலைமை இந்த நாட்டிலே வரும். ஒரு பிரதேச சபையை கூட ஆள தெரியாதவர்கள் ஒரு நாட்டை ஆள மாட்டார்கள். எனவே இந்த மோசமான கஷ்டமான நிலையிலிருந்து பொருளாதாரத்தை மீட்க முடியாத தரப்பு தான் அனுரவுடைய தரப்பு. எனவே அவர்களை வெல்ல வைப்பதன் ஊடாக 3-4 மாதத்திலே மீண்டும் தனக்கு இந்த அதிகாரம் வந்து சேரும் என்ற ஒரு நட்பாசையில் அனுரகுமார திசாநாயக்குடைய வெற்றிக்காக மறைமுகமாக வேலை செய்கிறார்கள். எனவே மறைமுகமாக சஜித்தை தோற்கடிக்க சதி செய்கிறார்கள். என்றாலும் மக்கள் புத்திசாலிகள். இந்த விஷயத்திலே ரணில் விக்ரமசிங்கவுடைய ஆட்சியிலே இந்த 2 வருஷ காலத்துக்குள்ளே நடந்த பல களவுகள், அந்த களவுகளில் ஆகப்பெரிய களவு தான் $1400 மில்லியன் VFS களவு, அதாவது விசா களவு. அந்த களவு $1400 மில்லியன் என்பது 30 கோடி ரூபாய், $1 மில்லியன், 54,000 கோடி ரூபாவை மக்கள் பசியிலும் பட்டினியிலும் கஷ்டத்திலும் இருக்கின்ற இந்த காலத்திலே இவர்கள் கொள்ளையடித்தார்கள் என்றால், இவர்களை விட மோசமானவர்கள் இந்த நாட்டிலோ அல்லது எந்த காலத்திலோ இந்த நாட்டிலே இவ்வாறான ஒரு ஆட்சி இருந்ததா என்று கேட்கிறேன். எனவே அவ்வாறான மோசமானவர்களிடத்திலே மீண்டும் இந்த நாட்டை கொடுக்க முடியுமா என்று கேட்கிறேன். நோயாளிகள் கஷ்டத்தோடு போலிங்கிலே இருந்த காலத்திலே கேன்சர் நோயாளிகளுக்காக கொண்டு வந்த மருந்துக்குள்ளே தண்ணீரை ஊற்றி அத்தனை பேரையும் கொலை செய்த குற்றவாளியான அந்த கெகலிய ரம்புக்களவை நாங்கள் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்து அவரை நீக்க முயற்சித்த பொழுது இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அவருடைய அமைச்சர்களும் எம்பிக்களும் கைதூக்கி அவரை நம்பிக்கையில்லா பிரேரணைகளை பாதுகாத்தவர்கள். எனவே அவ்வாறான மோசமானவர்களிடத்திலே மீண்டும் இந்த ஆட்சியை கொடுப்பதா என்பதை சிந்திக்க வேண்டும். எனவே இன்று ரணில் ஒரு மனிதர், ஆனால் அவரை சுற்றி இருக்கின்ற இந்த அலிபாபாக்கள், இந்த மோசமானவர்கள், இந்த கல்வர்கள், இந்த களவுக்கு துணை போனவர்கள் அவரை சுற்றி இருக்கிறார்கள். எனவே மாட்டு மக்கள் ரணில் விக்ரமசிங்கவை நிராகரிக்க வேண்டும். அதே போல தான் அனுரகுமார திசாநாயக்க ஃபைல்களை தூக்கி கொண்டு தெரிகிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்லணை பிடிப்போம், களவுகளை இல்லாமலாக்குவோம் என்று சொல்லுகிறார்கள். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் இந்த 2 பெரிய களவுகளையும் அவர்கள் பிடிக்கவில்லை. அவர்கள் போலீஸிலே போய் VFSக்கு எதிராக
வழக்கு தாக்கல் செய்யவில்லை. அதை எஸ்ஜேபியில் இருக்கின்ற அமைச்சர்கள் எம்பிமார் தான் போய் வழக்கு தாக்கல் செய்தார்கள். கெஹலிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தது சாதாரண பொதுமக்கள், என்ஜிஓக்கள், எஸ்ஜேபிக்காரர்கள். ஆனால் இந்த சோப்பு அதாவது அனுரகுமார் திசாநாயக்கோட அணியினர் எந்த வழக்கும் போடவும் இல்லை, அவர்களை பிடித்து கொடுக்கவும் இல்லை. சீனி களவு நடந்தது, எத்தனையோ களவுகள் நடந்தது, எந்த களவிலும் அவர்கள் சம்பந்தப்படவில்லை பிடித்து கொடுக்கின்ற விஷயத்திலே. ஆனால் ஃபைல்களை தூக்கி கொண்டு திரிகிறார்கள், மக்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள். களவு பிடிக்க வேண்டுமாக இருந்தால் அவர்களிடத்தில் ஜனாதிபதி பதவி தேவையாம். ஜனாதிபதி பதவி வந்த பிறகுதான் களவு பிடிப்பார்களாம். அப்படி என்றால் நாட்டுப்பட்டிருந்தால், உண்மையான கள்ளர்களை பிடிக்க வேண்டுமாக இருந்தால், அவர்களிடத்தில் இருக்கின்ற ஃபைல்கள் உண்மையாக இருந்தால் ஏன் அவர்களால் போய் இப்பொழுதே போலீஸிலே முறைப்பாடு செய்து கெஹலியை பிடித்து உள்ளே போட்டது போல, விஎஃப்எஸ் களவை நீதிமன்றத்தால் நிறுத்தியதைப் போல, ஏனைய களவுகளை பிடிப்பது போல ஏன் அவர்களால் செய்ய முடியாது என்று கேட்கின்றேன். எனவே அன்பு எங்களுடைய சகோதரிகள், கல்விமான்கள், இளைஞர்கள், எங்களுடைய புத்திஜீவிகள், நாட்டிலே உள்ளவர்கள் புத்தி சாதுரியமாக இன்று சஜித் பிரேமதாசாவோடு தமிழரசு கட்சி இருக்கிறது. அதே போல் மலையக கட்சிகள் 3 கட்சிகள் இருக்கிறது, முஸ்லீம் கட்சிகள் 2 கட்சிகள் இருக்கிறது. அதே போல் அவரோடு நல்ல சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த முஜிபுர் ரஹ்மான், கபீர் ஹசீம், ஹலீம், மரைக்கார், இம்ரான் என்று பலர், இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் என்று நல்ல அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். அதே போல் தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து, எல்லா இனமும் சேர்ந்து, எல்லா மதமும் சேர்ந்து ஒரு தலைவனுக்கு கீழே ஆட்சி செய்வது நல்லதா, அல்லது ஒரு மதம் மாத்திரம் சார்ந்தவர்கள் சேர்ந்து ஆட்சி செய்வது நல்லதா, அல்லது கல்வர் கூட்டம் சேர்ந்து ஒருவர் ஆட்சி செய்வது நல்லதா என்பதை இந்த மக்கள் தீர்மானித்து தொலைபேசி சின்னத்திற்கு வருகின்ற 21ஆம் தேதி வாக்களிக்க வேண்டும் என்று அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன்.